Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டி ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கைட்லைன் தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா கிளீன் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கிளென்சர் தேவை. அப்படி இல்லை நீங்க டெய்லி யூஸ்க்கு தான் மேக்கப் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் கூட நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா மிஸ்லர் வாட்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து கார்னியர்ல வந்து ஒரு மிஸ்லர் வாட்டர் இருக்கும், பிங்க் கலர் பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வாட்டர் பேஸ்ல தான் இருக்கும். ஸோ அது வந்து பிஃபோர் மேக்கப்க்கு வந்து நீங்க ஃபேஸை வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுலேயே வந்து எல்லோ கலர் இருக்குது, அது கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு அது வந்து இன்னுமே பெட்டரா ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா மிஸ்லர் வாட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்டரா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து கேக்கி ஆகாம இருக்கும். இப்போ நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா க்ரீம் பேஸ்ல வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் தேவைப்படும். ஏன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லையா? ஸோ நல்ல ஒரு க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். லைக் க்ரீம் பேஸ்ல என்ன மாய்ஸ்சரைசர் இருக்குதுன்னு பாருங்க. லைக் எம்ப்ராலிஸ் இருக்கும், லாரல் பாரிஸ்ல வந்து க்ரீம் பேஸ்ல வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்க வந்து போகலாம். ஆயிலி ஸ்கின்க்கு வந்து வாட்டர் பேஸ், எனி வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர் நீங்க வந்து டாட் அண்ட் கீழ யூஸ் பண்ணலாம், பிஏசில யூஸ் பண்ணலாம். அகைன் லாரல் பாரிஸ்ல கூட உங்களுக்கு வாட்டர் பேஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து சைட்ல மென்ஷன் பண்றேன். நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படி காட்டி சொல்றதை விட நான் சைட்ல வந்து ப்ராடக்ட் வித் ப்ரைஸோட போடுறேன். அண்ட் கீழே உங்களுக்கு வந்து நான் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் நீங்க வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ப்ரைமர் வந்து மஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் ஆயிலியா இருக்குது ஃபேஸ், இல்லைன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்க கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைமர். அதுவும் வந்து மார்ஸ்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மார்ஸ் அண்ட் எல்ஃப்ல உள்ளது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மார்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கினஸோட இருக்கும். ஸோ அது ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க. இப்போ எனக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இது நம்ம எல்ஃபோடது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டிக்கினஸ் இருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க வந்து ஒரு நல்ல பிரைமர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்ஃப் இல்லைன்னா மார்ஸோடது நீங்க வந்து போகலாம். பிரைமர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கணும். நீங்க பெட்டர் ஒரு பேலட்டா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அதுலதான் நம்ம கலர் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம், மேபி நம்ம ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட் கூட பண்ணிக்கலாம். ஸோ பேலட்டா நீங்க வந்து வாங்குறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நைக்கா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபார்எவர் 52ல வந்து ஒரு 2500 சம்திங் அந்த ரேஞ்ச். மார்ஸோடது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க மார்ஸோடதும் வாங்கி யூஸ் பண்ணலாம். மார்ஸ்லயும் வந்து பேலட்டா கிடைக்குது. அண்ட் இன்சைட்ல கூட ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க, பட் அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. பட் மார்ஸோடது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். என் தங்கச்சும் கூட ஒரு பேலட் வச்சிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த 3 பேலட்ல நீங்க ஏதாவது ஒரு பேலட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல நீங்க வந்து என்னெல்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க ஸ்கின்னோட ஒரு 2-3 ஷேட் டார்க்கா உள்ள மாதிரி ஒரு ஷேட் இருக்கணும். அண்ட் உங்க ஸ்கின் டோன்லயே ஒரு ஷேட் இருக்கணும். அண்ட் உங்க ஸ்கின் டோனோட லைட்டரா ஒரு 2-3 ஷேட் இருக்கணும். கண்டிப்பா இது எல்லாமே ஒரு பேலட்ல இருந்தே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேலட்டா பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஃபவுண்டேஷன் வந்து கே பியூட்டி தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்ப்பா. கே பியூட்டி தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி யூஸ்க்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், அப்படியே சீரம் மாதிரி இருக்கும். சீரம்ல வந்து லைட்டா ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு டெக்ஸ்சர் தான் அதுல இருக்கும். அப்படியே ஸ்கின்குள்ள வந்து மெல்ட் ஆயிடும். உங்களுக்கு அந்த ஒரு ஹெவினஸ் இருக்காது அண்ட் ரொம்பவே டியூவியாவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து லாரல் பாரிஸ்ல கூட ஒரு சீரம் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதையுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் மேப்ளின்ல கூட வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, சீரம் பேஸ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இந்த 3 பிராண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். மார்ஸோடது கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து மார்ஸ் போகலாம். ஏன்னா அது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும், லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக தான் வேணும், மேக்கப் போட்டதே தெரியக்கூடாது அப்படின்னீங்கன்னா கே பியூட்டி பெஸ்ட், லாரல் பாரிஸ் பெஸ்ட், அதுக்கப்புறம் மேப்ளினோடதும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஃபவுண்டேஷனுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்சீலர் பேலட் வேண்டாம், எனக்கு வந்து சிங்கிள் பீஸா தான் வேணும், லைக் ஹைலைட்டிங்க்கு மட்டும் எனக்கு போதும், இல்லை கன்சீலிங்க்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஷேட் மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வாங்கிக்கலாம். பிஎஸ்சியில் ஒரு டியூப் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் 400 420 தான். லைட் வெயிட்டும் கூட, நல்ல கவரேஜும் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேப்ளின்ல அந்த எரேஸ் சம்திங், அது எனக்கு சரியா ஞாபகம் மறந்துருச்சு. ஸோ அந்த கன்சீலருமே வந்து சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு தனியாக கன்சீலர் வேணும் இல்லை தனியாக ஹைலைட்டர் வேணும் அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பவுடர் வந்து செட்டிங் பவுடர் வந்து எது பெஸ்ட்ன்னு கேட்டிங்க அப்படின்னா கே பியூட்டி இருக்குது.
ஏன்னா அது வந்து ஒரு ஹெச்டி எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் பிஎஸ்சியோடதும் பெஸ்ட். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேப்ளினோடது சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து கேபியூட்டியோடதும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், பிஎஸ்சியோடதும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இது சாரி மேப்ளினோடதும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கேபியூட்டி அண்ட் பிஎஸ்சி கொடுத்த ஃபினிஷ் வந்து எனக்கு மேப்ளின் கொடுத்த மாதிரி இல்லை. நான் மேப்ளின் வந்து கொஞ்சம் கேக்கி ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல். ஸோ நீங்கள் வந்து கே பியூட்டி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், பெஸ்ட் ஒர்த்துன்னு சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சியுமே சேம் ஒர்த்து தான், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்டேயுமே வந்து ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்கும். அப்படி இல்லை இந்த மாதிரி எனக்கு லாங் ப்ராசஸ்லாம் வேண்டாம், ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஜஸ்ட் கன்சீலர் போட்டுட்டு நான் காம்பேக்ட் போடுற பர்சன் அப்படின்னா நீங்கள் ஃபார்எவர் 52 காம்பேக்ட் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். ஏன்னா நல்ல கவரேஜும் கூட. ஜஸ்ட் 400ல உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 400 420 தான், ஓகேவா? பெஸ்டா இருக்கும். அதாவது ரவுண்ட் ஷேப்லயும் இருக்குது, பாக்ஸ் ஷேப்லயும் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து அந்த பாக்ஸ் ஷேப்ல உள்ளதான் வாங்கி யூஸ் பண்ணேன் பர்சனல் யூஸ்க்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வாங்கி காலி பண்ணி ரெண்டாவதா வாங்கி அதுக்கப்புறம் அதே மாதிரி என் தங்கச்சும் பார்த்து வாங்கிட்டா. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லாரல் பாரிஸ்லயும் நல்லா இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் மேப்ளினும் யூஸ் பண்றாங்க, அதுவும் நல்லா இருக்குதுன்றாங்க. பட் எனக்கு என்னமோ ஃபார்எவர் 52 தான் வந்து பெஸ்டா இருக்குது. ஏன்னா அது நிறைய பேர் ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு கூட யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அது வந்து நல்லா இருக்குது. ஸ்டேயும் நல்லா இருக்கும், நல்ல ஒரு கவரேஜும் கொடுக்கும், அண்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேக்கவே ஃபீல் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளஷ் அண்ட் கான்டோர். ஸோ பிளஷ் அண்ட் கான்டோர் வந்து நீங்க பிஏசில வந்து போகலாம். அப்படி இல்லை பிஏசி மார்ஸ் இருக்குது, மார்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல அஃபோர்டபுள் பட்ஜெட்ல வந்து நல்ல ஒரு பிராண்ட்னா நான் வந்து மார்ஸ் வந்து கண்ண மூடிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு சில ப்ராடக்ட்ல நல்லா இருக்கும். ஸோ மார்ஸ் நல்லா இருக்கும், ஃபார்எவர் 52 நல்லா இருக்கும், அண்ட் பிஏசி நல்லா இருக்கும். இந்த 3 பிராண்டுமே நல்லா இருக்கும். இந்த மூணுத்துலயுமே வந்து பிளஷும் இருக்குது, கான்டோர் ஹைலைட்டர், இந்த மூணுமே ஒரே பேலட்ல இருக்குது. நான் கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் லாஸ்டா வந்து செட்டிங் ஸ்ப்ரே, ரைட்? ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து ரெவல்யூஷன்ல சூப்பரா இருக்கும். அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரேயுமே வந்து நான் ஒரு வாட்டி ரொம்ப ஸ்டார்டிங்ல 5 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி அது 3 பாட்டில் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். அவ்வளோத்துக்கு ஸ்டே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் அது வந்து யூஸ் பண்ணல, 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நான் வந்து ரெவல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது ரெவல்யூஷன். அண்ட் பிஎஸ்சியோடதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிஎஸ்சியில் வந்து 2 இது இருக்குது, ஒன்று வந்து மேட் ஃபினிஷ், இன்னொன்று வந்து கிளாசி லுக். ஸோ மேட் ஃபினிஷோடது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஸ்டே கொடுக்கும். நீங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க லாரல் பாரிஸ்ல உள்ள செட்டிங் ஸ்ப்ரேவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 3 in 1, அஃபோர்டபுளும் கூட, நல்லா இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, அது வந்து 799 800 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். மேக்கப் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடும், உங்க ஸ்கின்குள்ள நல்லா செட் ஆயிடும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா என் சிஸ்டர் வாங்கி வச்சிருக்காங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். எதுவும் நான் யூஸ் பண்ணாம சொல்லல, எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த செட்டிங் ஸ்ப்ரேமே வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, லாரல் பாரிஸ்ல உள்ளது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பிஎஸ்சியுமே வந்து சூப்பரா இருக்கும், மேக்கப் அப்படியே மெல்ட் ஆயிடும் ஸ்கின்குள்ள. ஆஃப்டர் தட் லைனர் வந்து ஐலைனர் நான் வந்து கண்டிப்பா மேப்ளின் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். மேப்ளின்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் மஸ்காராவும் மேப்ளின் அண்ட் ஃபார்எவர் 52 ரெண்டுத்துலயுமே வந்து நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று, மஸ்காரால வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க மஸ்காரா போடுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வாட்டர் பேஸ்ட் மஸ்காரா போடாதீங்க. ஏன்னா நம்ம என்னதான் வந்து கிளென்சர் வச்சு ரிமூவ் பண்ணாலும் கண்டிப்பா வராது, கண் இரிட்டேட் ஆகும், அண்ட் லேஷ் உங்களுக்கு ரொம்ப ஃபால் ஆகும். ஸோ வந்து டெய்லியும் வந்து மஸ்காரா யூஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லது. அப்படி இல்லை நீங்க டெய்லியும் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா வாட்டர் பேஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நார்மலா நிறைய நல்ல நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. மேப்ளின்லயே வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாம ஒரு மஸ்காரா இருக்குது, நான் உங்களுக்கு சைட்ல மென்ஷன் பண்றேன். அண்ட் ஃபார்எவர் 52லயுமே இருக்குது, கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மார்ஸோட மஸ்காராவுமே நல்லா இருக்கும். நான் இப்போ வந்து அதுதான் போட்டிருக்கேன், மார்ஸோட தான் போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், மற்றபடி ஓகே நல்லா இருக்கும். அண்ட் காஜல் பாத்தீங்க அப்படின்னா சேம் மேப்ளின்ல ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பிளம்மோட காஜலுமே வந்து நல்லா இருக்கும், நல்ல ஒரு லாங் ஸ்டேவா இருக்கும், ரொம்ப திக்காவும் இருக்கும் பிளம்மோடது. கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐஷேடோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ஸோட ஐஷேடோ பேலட் நல்லா இருக்கும், அண்ட் நைக்காவோடது நல்லா இருக்கும், அண்ட் மேக்கப் ரெவல்யூஷன், இந்த 3ல உள்ள ஐஷேடோ பேலட்டுமே உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். மேக்கப் ரெவல்யூஷன்ல உள்ளது வந்து கொஞ்சம் பெரிய பேலட்டா இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். பிக்மெண்ட்மே வந்து நல்லா இருக்கும். நைக்காலையுமே வந்து சூப்பரா இருக்கும், அந்த ஷிம்மர்லாம் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு சைட்ல மென்ஷன் பண்றேன், ஏன்னா இது 3 தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். மேக்கப் ரெவல்யூஷன் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல. மார்ஸ் அண்ட்
நைக்காவோட இது வந்து நான் என்னுடைய ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கம்மிங் டு தி லிப்ஸ்டிக், நான் வந்து லிப்ஸ்டிக்னு ஒரு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். கீழே அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பட் இருந்தாலும் நான் இப்போ வந்து சொல்றேன். லிப்ஸ்டிக் அண்ட் லிப் லைனர் வந்து மார்ஸ். லிப் லைனர் வந்து மார்ஸ், நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஒரு 2 டார்க் ஷேட் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரௌன்ல வந்து ஒரு டார்க் ஷேட் இருக்கும், டார்க் ப்ரௌன் கொக்கோ சம்திங் ஒரு ஷேடு. ஐயோ சூப்பரா இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும். டார்க் ப்ரௌன் லிப் லைனர் போட்டுட்டு உள்ள வந்து ஒரு நியூட் ஷேட் போட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகுங்க. அந்த லிப் லைனர் போட்டுட்டு ஒரு நியூட் லிப் ஷேட் போட்டுக்கோங்க, பக்காவா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஒரு மேக்கப்புக்கு வந்து இம்பார்ட்டன்டான திங்ஸ். கண்டிப்பா வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், பை பை.